நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் தகவலை தந்திருப்பவர் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்கள். நிலாக்கோட்டை பகுதியிலே இருந்து ஒரு தகவலை தந்திருக்கிறார். நிலாக்கோட்டை நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் வனங்களும் சோலைகளும் மலைகளும் பசுமையான இடமாக, பார்க்கின்ற இடமெல்லாம் தேயிலை தோட்டங்கள், மரங்கள், செடிகள், மலைகள், மலை மீது இருந்து அருவியாக கொட்டும் தண்ணீர், மலைநீர் என்று பசுமை நிறைந்த சுற்றுலா தலங்களும், இன்னும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், மலைநாட்டு காய்கறிகளை பயிரிடும் விவசாயிகளுக்கு ஒரு நன்மை தரும் பூமியாக நீலகிரி மாவட்டம் விளங்கி வருகிறது. அதே நேரத்தில் வனவிலங்குகள் அதிக அளவு கொண்ட ஒரு மாவட்டம் என்று சொன்னால் அது நீலகிரி மாவட்டத்தை சொல்லலாம். புலிகள், கரடிகள், சிறுத்தைகள், யானைகள், இன்னும் பல்வேறு வனவிலங்குகள் இந்த பகுதியிலே அதிகளவு காணப்படுகிறது. இதில் யானைகளுடைய தொல்லை மக்கள் குடியிருக்கின்ற பகுதியிலே அடிக்கடி நடப்பதும், மக்களுக்கு உயிர் சேதங்களும் இன்னும் தொல்லைகளும் தருவது யானைகள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட நிகழ்வு கூடலூர் தாலுகா நிலாக்கோட்டை பகுதியிலே அடிக்கடி நிகழ்கிறது என்று தெரிவித்தார்கள். நேற்றைய முன்தினம் ஒரு யானை ஒண்டி யானையாக, தனி யானையாக இருந்து அட்டகாசம் செய்கிறது என்றும், ஒருவரை அடித்து ஒருவரை துன்புறுத்தியதோடு மட்டும் அல்லாமல் வீடுகளுக்குள்ளேயே புகுந்திருக்கிறது. பாருங்கள், ஒரு ஆச்சரியம், ஒரு அற்புதம். இது எப்படி அந்த மாடியின் மீது ஏறியது, அந்த வீட்டுக்குள் நுழைந்தது என்பதே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. காடுகளிலே சுற்றி திரிவதும், சாலைகளிலே போவதும், இன்னும் பல்வேறு பகுதிகளிலே யானைகள் பார்த்திருப்போம். ஆனால் ஒரு வீட்டினுடைய மாடியிலே ஏறி அந்த பகுதியிலே மக்களை அச்சுறுத்துவதோடு, அங்கே இருந்த தகர செட்டுக்களையெல்லாம் அடித்து உடைத்து, கேட்டுகளையெல்லாம் அது தன்னுடைய தும்பிக்கையால் பிடுங்கி எரிந்ததோடு, படிக்கட்டிலே சர்வசாதாரணமாக மக்கள் நடந்து செல்வதைப் போல நடந்து செல்லுகின்ற காட்சியெல்லாம் நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்கள் படம் பிடித்து வழங்கியிருக்கிறார். இதனால் ஆத்திரம் கொதிப்படைந்த அந்த பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினார்கள் என்றும், பிறகு வனத்துறை, காவல்துறை, அரசு அதிகாரிகள் வந்து அவர்களிடத்திலே சமரசம் பேசினார்கள் என்று நமது செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்கள் இதனை நிலாக்கோட்டை பகுதியிலே இருந்து தெரிவித்திருக்கிறார். இதனை நேர்த்தியாக, சிறப்பாக நீலமலை தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வடிவம் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். സ്റ്റെപ്പിലും ആളുണ്ടാവുന്നു പറഞ്ഞു മേലെ കയറും. അതാ പോണ്
அப்பாவி மக்களை கொல்ல துடிக்கும் வனத்துறையை கண்டிக்கின்றோம். யானைகளை கொண்டாந்து விட்டு மக்களை கொல்லும் வனத்துறையை மக்களை கொல்லும் வனத்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். வனத்துறையை கண்டிக்கின்றோம். இந்த செய்தியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக நீலமலை தொலைக்காட்சி உங்கள் பகுதியிலே கிடைப்பதில்லை என்று சில நேயர்கள் அடிக்கடி நமக்கு தகவலை தருவதுண்டு. அப்படி கிடைக்காத இடத்தில் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். உள்ளூர் செய்திகளையும் உன்னதமான நிகழ்ச்சிகளையும் தந்து கொண்டிருப்பது நீலமலை தொலைக்காட்சி. அது எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவிப்பதோடு, நமது செய்தியை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கண்டுகளிப்பதற்கு என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று பாருங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளெல்லாம் எப்படி இருக்கிறது, நமது ஒளிப்பதிவாளர் நமது எடிட்டர் எப்படி இந்த செய்தியை வழங்கியிருக்கிறார் நீலமலை தொலைக்காட்சி என்பதை உங்களது கருத்துக்களை யூடியூப் பகுதியிலே கமாண்ட் பகுதியிலே கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீலமலை தொலைக்காட்சி இதுபோன்ற செய்திகளெல்லாம் தருவதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும், உழைக்கும் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை. அன்பில்